பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பழனி கோவில் அடிவாரத்தில் அந்த பத்திரப்பதிவு நடந்தது, ரத்து பண்ணியிருக்காங்க. கைது நடவடிக்கையும் எடுத்திருக்காங்கல்ல. உடனடியாக அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்றது இருக்குல்ல. ஊழலே இல்லாத அரசு அப்படின்னா எப்படிங்க அந்த பத்திரப்பதிவு நடந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே பதிவே நடந்திருக்கு. ஊழல் இல்லாத அரசாச்சு, எப்படி பதிவு நடக்க அனுமதிச்சிங்க? கவனத்துக்கு வராம அது நடந்திருக்கலாம்ல. கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க பப்ளிக்ல சொல்லக்கூடாது இல்ல, ஆட்சியில ஒரு ரூபா கூட லஞ்சமே கிடையாதுன்னு. அருண் ஐபிஎஸ் போடும்போது அவ்வளவு விமர்சனங்கள் வந்தது. இன்னைக்கு ஏன் போட்டீங்க? அருண் ஐஸ்கிரீம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல இருந்து எத்தனை பேரை என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு இல்ல? அன்னைக்கெல்லாம் நீங்களும் செய்தி படிச்சவங்க தானே. இப்ப ஆம்ஸ்டாங் வழக்கு கொலை வழக்குல இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவரை கொண்டு வந்து ஊழல் தடுப்புல போடுறீங்கல்ல. 60 வருஷமா அதே இடத்துல இருந்தாங்க. இனாம் கண்டிஷன் யார்கிட்ட இருந்துச்சோ அவங்க கிட்ட இனாம் கண்டிஷன் இருந்தாலும் எந்த கண்டிஷன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பட்டா இருக்குன்றதே கண்டிஷன் ரிஜிஸ்டர்ல இருக்கு. அந்த கண்டிஷன் மீறப்பட்டுச்சா மீறப்படலையான்னு இனி யாருமே வாய் திறக்கல. தாவேக அரசாங்கோடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கு? நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? ஊழல் செஞ்சா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத ஒரு எதிர்கட்சியுடைய கட்சி பொறுப்புல இருக்குன்னு நாம பார்க்கும்போது தாவேக அரசு இன்னும் பேச்சோட இருக்காங்களே தவிர செயல்பாடுல இல்லை. மேபி ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இருக்கலாம் சொல்றேன். பதிவுத்துறையில நாங்க பெரிய புரட்சியை உருவாக்கிட்டோம், ஒரு 100 ரூபாய் கூட லஞ்சம் இல்லை தமிழகத்தில் அப்படின்னு அவர் பேசுகிற பேச்சுக்கள் நடைமுறையில் இல்லை. தமிழக முதல்வர்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா அந்த வார்த்தைக்கு தமிழக மக்கள் எவராலையும் மறுப்பு சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு நம்பிக்கை வரும்போது தான் தமிழக முதல்வர் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். என் ஆட்சியில் ஊழலே இல்லைன்னு. ஆனால் தமிழக முதல்வர் என்ன சொல்லுவார்? இதெல்லாம் என் கவனத்துக்கு வராமல் போயிடுச்சு. வர வைக்கிறதுக்காகத்தான் தமிழக முதல்வர்கிட்ட அத்தனை ஆர்கனைசேஷன் இருக்கு. புதுசாக வாட்ஸ்அப் என்னெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் தான் என்னுடைய புகார். ஓகே, நடவடிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். முன்னை விட மிக அதிக தொகையை லஞ்சமாக வாங்கக்கூடிய சூழல் இப்போ உருவாகிட்டு இருக்கு. எல்லா துறையிலும் இது நிதர்சனமாக தமிழக அரசு தெரிஞ்சுக்குதா இல்லை ஏமாறுதா இல்லை தமிழக மக்களை ஏமாத்துறாங்களான்றது காலம்தான் பதில் சொல்லணும். இல்லை, பழனி கோவில் அடிவாரத்தில் அந்த பத்திரப்பதிவு நடந்தது, ரத்து பண்ணியிருக்காங்க. கைது நடவடிக்கையும் எடுத்திருக்காங்கல்ல. உடனடியாக அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்றது இருக்குல்ல. எப்படிங்க? ஊழலே இல்லாத அரசு அப்படின்னா எப்படிங்க அந்த பத்திரப்பதிவு நடந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. 7ஆம் தேதி தானங்க நடந்திருக்கு. இப்போ தானே ஜூலையில் தானே நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே பதிவே நடந்திருக்கு. ஊழல் இல்லாத அரசாச்சு, எப்படி பதிவு நடக்க அனுமதிச்சிங்க? சொல்லுங்க சார். பதிவு ஆனதுதானே சார் ரத்து பண்றாங்க. பதிவியை தடுத்துறலையே இவங்க திடீர்னு செயல்பாடுபட்டு. இல்லை, ஆணையர் அனுமதி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் சார் நான் கேட்கிறேன், உங்க அரசுல ஒரு பதிவுத்துறையில ஒரு முறைகேடான ஒரு பதிவை அனுமதிக்கிறாங்கன்னா அது லஞ்சத்தின் அடிப்படையில் தானே, அதிகாரத்தின் திமிரின் அடிப்படையில் தானே. ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா தானே அவங்க பதிவாயிருக்கும். அப்போ உங்க ஆட்சியில் அது இருக்குல்ல. கவனத்துக்கு வராம அது நடந்திருக்கலாம்ல. கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க பப்ளிக்ல சொல்லக்கூடாது இல்ல, ஆட்சியில் ஒரு ரூபா கூட லஞ்சமே கிடையாதுன்னு. லஞ்சத்தை ஒழிக்க முயற்சி பண்றது தானே சொல்லியிருக்கணும். ஏன் கவனத்துக்கு வரக்கூடிய எந்த இடத்துலையும் நான் லஞ்சம் இல்லாம பார்த்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றோம். என் ஆட்சியில இல்லவே இல்லைன்னு சொன்னா கண்ணு எதிர்க்க நீயே காட்டியிருக்கல. இது ஒரு சோறு பானை பூராமே அப்படித்தான் இருக்கு. இது இந்த ஆட்சிக்கு சொல்லி குற்றம் சொல்றது இல்லை. இத்தனை ஆண்டுகளான வந்த பாதை ஒரு அதிகாரி கூட சம்பளத்துக்காகலாம் வேலை செய்யல. எந்த அதிகாரி சம்பளம்ன்றது அவங்களுடைய அடிப்படை உரிமைன்ற மாதிரி பார்க்குறான். அதுக்குண்டான கடமையை நான் செய்யக்கூடாது. லஞ்சமா கொடுத்தா உன் ஃபைலை நான் மேலே எடுத்து வச்சு வேலை செய்கிறேன் அப்படின்னு பழகிட்டாங்க. இதை ஒரே நாளில் மாற்றிடவும் முடியாது. மாற்ற முயற்சி செஞ்சாலும் வரவேற்கிறோம். ஆனால் அந்த முயற்சி எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஒரே ஒரு ஆள் இன்னைக்கு நான் மறுத்தட்டி சொல்லலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய இந்த ஆட்சியில்
முன்ன இருந்த லைசனிங் ஆபீசர்னு ஒரு கும்பலே லாட்ஜி போட்டு தங்கிட்டு கிடந்துச்சு டெல்லியில. உனக்கு நான் அதை கொடுத்துட்றேன், உனக்கு நான் இதை கொடுத்துட்றேன், உனக்கு நான் அதை வாங்கி கொடுத்துட்றேன்னு ஒரு டிரான்ஸ்பரை கூட முடியல. பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாலே முடியாது ஒரு டிரான்ஸ்பர் வாங்குறதுக்கு இப்போ. ஏன்னா அதுல இருக்கும்போது நமக்கு தெரியுது வழிமுறை பிரகாரம் வந்தா செய், இல்லையா செய்யாத. அங்க லஞ்சத்துக்கு வேலையே இல்லை. அறிவிப்பாங்களா தமிழக முதல்வர்? இனி டிரான்ஸ்பர் எல்லாமே ரேண்டமா ஒரு கம்ப்யூட்டர்ல குழுக்கள் போட்டு தான் நான் செய்வேன். செய்ய முடியுமா? இல்ல அதை மீறி விதிமுறை மீறி குழந்தை இருக்குது, ஒரே கணவர் குடும்பம் ஒன்னா இருக்கணும்ன்ற அந்த எஸ்பெஷல் கேஸ் மட்டும் நானே நேரடியா சந்திப்பேன். இதை தவிர வேற யாராவது மாறுதல் இருக்கு, கைக்கு இடம் கொடுத்து கை விட்டு கொடுத்து தான் மாறுதல் வாங்கியிருக்காங்கன்னா ஏன் கவனத்துக்கு கொண்டு வாங்க சொல்ல தயாரா இருக்காரா முதல்வர்? இதெல்லாம் பார்க்கணும். 2 மாசம் காலங்கள் எடுக்கும்ல. இப்பதான் அதிகாரிகள் லெவல்ல எல்லாம் டிரான்ஸ்பர் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, நான் தான் சொல்றேன். நரேந்திர மோடி பாரத பிரதமர் ஆகி எத்தனை வருஷம் ஆகும்போது தான் இந்த நிலைமை எனக்கு வருது. மாறுதட்ட முடியுது. தவிக அரசு செஞ்சாங்கன்னா மக்கள் வரவேற்கட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வெற்று வாக்குறுதிகள் சொல்லக்கூடாது இல்லையா? அருண் ஐபிஎஸ் போடும்போது அவ்வளவு விமர்சனங்கள் வந்தது. ஏன் இன்னைக்கு போட்டீங்க? அருண் ஐஸ்கிரீம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல இருந்து எத்தனை பேரை உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு இல்ல? அன்னைக்கெல்லாம் நீங்களும் செய்தி படிச்சவங்க தானே. யார் மூலமா நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எந்த மினிஸ்டர் அதுல தொடர்புல இருக்கா, எந்த கட்சி தலைவர் அதுல தொடர்புல இருக்கா, எல்லாருமே ஊடகங்கள் வகையில பேசிட்டு இருந்தவங்க தானே. இல்ல அந்த சிபிஐ வழக்கே இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்கல்ல ஆம்ஸ்டாங் வழக்குல. இப்ப ஆம்ஸ்டாங் வழக்கு கொலை வழக்குல இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவரை கொண்டு வந்து ஊழல் தடுப்புல போடுறீங்கல்ல, தப்பு தானே அது? அன்னைக்கே நீங்க கவனமா பார்த்துல அந்த போஸ்டிங்கை நீங்க நிரப்பி இருக்கணும். ஸோ இவங்களும் இப்பதான் கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். சார், இந்த அருண் ஐபிஎஸ் மேட்டரில் ஒரு செய்தி ஒன்று. ஏவாவேலு ரைடு நடந்ததுக்கு அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, முன்னாடியே கொடுத்துட்டாரு, ஏவாவேலு அலாட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. சேகர் பாபு அவருக்கும் ஒரு ரைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் இவர் வந்து தகவலாக முன்கூட்டியே சொல்கிறாரு. இதனால தான் வந்து அருண் ஐபிஎஸ் மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. நேரடியாக தெரியாது, ஆனால் பத்திரிகை செய்திகள் எப்பொழுதுமே அவங்க ஆட்சியில் நல்ல போஸ்டிங்கில் இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் இதை நம்ம நம்பலாம், அவ்வளோதான். அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே இங்கே சட்டம் தான் கடமை செஞ்சதுன்னா இந்த அமைச்சர்கள் யாருமே இந்நேரம் வெளியில் இருந்திருக்க முடியாது, சிறையில் இருந்திருக்கணும். ஏவாவேலுக்கு நேற்று நடந்த 5 மணி விசாரணையில் இந்த 1993 பத்திரங்கள் உட்பட கலைஞர் சிலைக்கு உண்டான தான செட்டில்மெண்ட் உட்பட கேள்வியாக இருக்குது. ஆனால் அது வெறும் பேப்பரில் இல்லாமல் வழக்காக வரணுன்றதா என்னுடைய வேண்டுகோள். அந்த கரூர் கோவில் நிலத்தை இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி, அதில் உண்மையில் என்ன சார் நடந்திருக்கு? சார், கரூரில் இனாம் ரிஜிஸ்டார்னு ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அந்த இனாம் ரிஜிஸ்டார் ஒரு கண்டிஷனல் இனாமாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் மீறப்படக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு இப்போ இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு, இந்த கோவிலுக்கு குரு பூஜைக்கு அப்படின்னு அந்த கண்டிஷன் இனாம் மீறப்படுது. கண்டிஷன் இனாம் மீறப்படாத எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் மீட்க சொல்லி கேட்கல. கண்டிஷன் மீறின இடத்த அரசாங்கம் அந்த கண்டிஷனுக்காக அரசே எடுத்து அந்த இடத்த நடத்தணும், இல்லை ஹெச்ஆர்என்சி கையகப்படுத்தணும், இல்லை அந்த சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு நிர்வாகத்தோட ஒப்படைக்கணும். இது சாதாரண விஷயம் நமக்கு. அதில் எந்த நாங்கள் என்ன சொல்கிறாங்க, 60 வருஷமா அதே இடத்துல இருந்தாங்க, இனாம் கண்டிஷன் யார்கிட்ட இருந்துச்சோ அவங்ககிட்ட. இனாம் கண்டிஷன் இருந்தாலும் எந்த கண்டிஷன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பட்டா இருக்குன்றதே கண்டிஷன் ரிஜிஸ்டர்ல இருக்கு. அந்த கண்டிஷன் மீறப்பட்டுச்சா மீறப்படலையான்னு இனி யாருமே வாய் திறக்கல. ஸோ அந்த ஒரு சூழல் வரும்போது எந்த நோக்கத்துக்காக அந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து தவறக்கூடாதுன்றது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். ஸோ அதில் நாங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம்.